ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் இமேஜ் தமிழ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கேம் விளையாட ராப்ளெக்ஸ். இந்த கேமில் இருக்க கேட்ச் மான்ஸ்டர் அப்படின்ற இந்த கேமை தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். அதனால் இந்த கேம் புதுசாக இருக்கிறவங்க கொஞ்சம் இதை விளையாண்டு பாருங்க. இந்த வீடியோ நான் பிளாக்ஸ் ரூட்ஸ் போடறதுனால அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்ன கேம் பண்ணணுன்னு கமெண்ட் செக்ஷனில் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களோட ரெஃபருக்கு ஏற்ற மாதிரி நானும் வீடியோ போடுவேன். நான் ராப்ளெக்ஸில் என்னென்ன கேம்லாம் விளையாண்டு பண்ணணுன்னு நீங்கள் தான் சொல்லணும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேயும் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது இருக்குது. நான் நெக்ஸ்ட் பார்ட் பண்ணணுன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸாச்சும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பரவாயில்ல, லைக்காச்சும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கூட சரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா இதுதான் நான் இருக்கிற ஐலாண்ட், அதாவது வால்கனோ ஐலாண்ட். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா இந்த வால்கனோ ஐலாண்டோட பவர்ஃபுல்லஸ்ட் மான்ஸ்டரை அடிக்கலான்னு. அந்த மான்ஸ்டர் ஸ்பான் ஆகும்போது தான் அடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சும்மாலாம் போய்ட்டு அடிக்க முடியாது. வாங்க ஐஸ் போகலாம் வீடியோ. இப்போ நான் நேராக போய்கிட்டு இருக்கேன். போகிற வேகத்துக்கு முன்னால் நான் அடிச்சு போட்டு பேட்டே இருப்பேங்க ஐஸ். கமான் கோ டு ஃபைட். வாங்க ஐஸ் போகலாம். நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதுதான் பிளேயர் கைஸ். இந்த ஐலாண்டில் இருக்க பவர்ஃபுல்லஸ்ட் மான்ஸ்டருடைய இந்த பாருங்க ஐஸ், இந்த ஐலாண்டோட பவர்ஃபுல்லஸ்ட் மான்ஸ்டர் நிற்கிது. இதேமாரி நம்மகிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. இப்போ இதையும் பிடிக்கிறோம். வாங்க சரி கண்டுபிடிக்கிறோம். சரி, நான் உங்களுக்கு வேறு வேட்டு பிடிச்சி வந்துட்டா சரி, நான் பறந்து போகிறேன். வாங்க நேராக இந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துல அந்த ஐலாண்டோடைய பவர்ஃபுல்லஸ்ட் மான்ஸ்டர் இருக்கா இல்லையான்னு தெரியல கைஸ். டிசப்பியர் ஆகிட்டா இல்லை இருக்கா அந்த ஐலாண்டு பவர்ஃபுல்லஸ்ட் நமக்கு எவனும் ஒருத்தன் வந்துட்டாங்க கைஸ். இது ரொம்பவே வருத்தமாக இருக்கு. நம்ம எது மட்டும் எடுத்துக்கலாம். நான் எங்கே எடுக்கிறேன் லைராக மட்டுமே எடுக்கிறேன். யூஸ்ஃபுல்லான நாங்கள் மேலே போய் இந்த ஐலாண்டில் இருக்க நெக்ஸ்ட் பவர்ஃபுல்லஸ்ட் மான்ஸ்டர் சந்திக்கிறோம். இதுக்கு பேர் என்ன? அப்படி அந்த மான்ஸ்டர் உங்களுக்கு என் சேனல் பிடிக்கும். இந்த மான்ஸ்டர் இது பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க,
ரொம்ப தான் வயசு நம்ம கொஞ்சம் கட்டுக்கு ஏற்றி பேக்கிறதுல இவனுங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்று நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கடுப்பாக வேறு மான்ஸ்டர் பிடிக்க இதில் ஓரளவு நல்லா தாங்க சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், குதிச்சு இன்னும் இருக்குல்ல இது அழகாக டக்குன்னு முடியுமா, இது ஒரு வேஸ்ட் ஃப்ளையருக்காக பிடிக்க போகிறோம். என்கிட்ட நான் அவ்வளோ கையெல்லாம் கிடையாது. என்கிட்ட என்னென்ன பெட்லாம் இருக்குதுன்னு நானே உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். மொத்தமாக 20 தான் இருக்குது, 80 தான் ஸ்டோர் பண்ணுவேன். இதுதான் இந்த ஐலாண்டோடைய பவர்ஃபுல்லஸ்ட் மான்ஸ்டர். இதை நான் உங்களுக்கு உங்கள் அண்ணன் நேரில் இதை விட இந்த ஃப்ளேம்ஸ் வைக்கிறாங்க இஸ் பவர்ஃபுல். பாருங்க, இது இவ்வளோ தான் அட்டாக் பண்ணுது. இது அதை விட ஒரு லெவல் கம்மி தான், அதே இவ்வளோ அட்டாக் ஒரே நிமிஷம் இந்த நாய்ஸ் என்னாச்சு. இப்போ என்னால் நான் உங்களுக்கு ஒன்று விஷயம் பண்ணி காமிக்கிறேன். எங்கே டக்குன்னு நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்கை ஹார்ட் போர்ட்டல். இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய மான்ஸ்டரோட ரேங்கை ஃபியூஸ் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிக்கிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். எங்களுடைய மித்திக்கல் மான்ஸ்டரோடைய ரேங்க்கெல்லாம் புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 20 லெவல் நீங்கள் உங்களுக்கு கூட்டியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் மித்திக்கல் மான்ஸ்டருக்கெலாம் இது பண்ண முடியும். இல்லைன்னா மித்திக்கல் மான்ஸ்டரும் இருக்காது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் நேராக அந்த இடத்துக்கு போயிட்டேங்க. வாங்க இப்போ நேராக போய் இந்த ரேங்கை யூஸ் பண்ணேன். என்னென்னா இப்போ நம்ம நேராக என்ன அதை விட தாங்க கேமில் ஒரு கிளிச் பெட் சென்டர்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே வச்சுருக்கேன். இது பறந்தே போவோம். இது வேறு சொல்கிறேன். 100 தடவை கேட்டுதுங்க. சின்ன கிளிச் நமக்கு தேவை என்னன்னா நம்ம ஒரு பெரிய அணுகாட்சி. இப்போ நான் என்ன தெரியுமா யூஸ் பண்ண வரேன், என்னோட இருக்க ஒரு பயங்கரமான ஒரு மான்ஸ்டரை நான் இப்போ ஃபியூஸ் பண்ண போகிறேன். ஏன் மான்ஸ்டரை ஃபியூஸ் பண்ணேன் என்ன காய்ச்சது நம்ம பார்த்தா ஏங்க இதில் கை பேக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. காய்ச்சி நம்மளால இப்போ பண்ண முடியல. ஒரு 30 லோடு கூட நினைக்கிறேன். அதையும் அடைவோம் காய்ச்சி தீயா வாங்குவோம்.
இந்த பேரை கொடுத்து ஃப்ளேம்ஸ் ஸ்பைக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்க guys. அங்கே நம்ம பெட்டுக்கு எப்படி தீனி போடுறதுன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு பெட் தீனி. இது இருக்கும் இருந்தாலும் எதுக்கு சோறு போடலாமா இல்லை எதுக்கு எத்தனை லெவல் பூஸ்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு எத்தனை லெவல் பூஸ்ட்டு 30 லெவலாக இருக்கா. 5 பியர் கொடுப்போம். 32 சரி போனால் போயிட்டு போகுது guys. 32 லெவலாச்சும் அப்பா ஆகுது. ஏன்டா நிறைய பெட்டு கிடந்துச்சு. போயிடுச்சு எல்லாம் சண்டைக்கு பிடிச்சிருங்க. இந்த நாட்டைன் மட்டும் எங்கேருந்து கிடச்சதுன்னு தெரியல guys. வாங்க நம்ம போவோம். வேறு ஸ்டார் சொந்தக்காரன் நம்ம இப்போ என்லெஸ் பியருக்குள்ளே போய் ஒரு ஆட்டக் தப்பிட்டு வரலாமா. டவர் தம்பி கொஞ்சம் அண்ணனுக்கெல்லாம் ரெடி பண்ணி அண்ணன் உள்ள வாரேன் ஜெயிக்கிறேன் வாரேன். உள்ள போயாச்சு கைஸ். டக்கு டக்கு டக்கு